கும்பராசிக்காரங்க மனிதநேயம் அதிகமா இருக்கிறவங்க. ம். மனச்சாட்சிக்கு பயப்படவும் செய்வாங்க. ம். அதே மாரி இப்ப ஒருத்தவங்க வந்து புதுசா ஏதாவது ரூல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா, ம். அந்த ரூல்ஸ வந்து மீறுவாங்க. ம். சமுதாயத்தையே மாற்றணும். அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். ம். ஆனா அத செயல்படுத்த நினைச்சு வர்றப்ப தான் அங்க தடை வரும். அங்க ம். வந்து பிளாக் பண்ணிருவாங்க. மக்கள் மத்தியில நல்ல ஒரு பேரு வந்து இவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முக அமைப்பு, ஒரு பேச்சு திறமை எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும் இவங்களுக்கு வந்து. ம். அதே மாரி அவங்க மனசு வந்து ரொம்ப சுதந்திரமா இருக்க நெனைப்பாங்க. ம். யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. அந்த மாரி அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்கு. வீட்லயும் அதே மாரி தான் இருப்பாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க பாலாம்பிகா. ஜோதிடர் யுகம் சேனல் பார்த்துட்டு இருக்க உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு முதல்ல வணக்கம். ஏன்னா உங்களால தான் எங்கள் சேனல் வந்து இந்த ஜோதிடர் சேனல் வந்து அப்படி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு, அவ்வளோ கமெண்ட்ஸு எல்லாம் உங்களால தான் நாங்கள் இந்த சேனலே வளர்ந்துருக்கு. அதில் ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். நிறைய ஜோதிடர்களை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். இன்றைக்கி ஸ்பெஷலான ஒரு ஜோதிடரை பார்க்க போகிறோம். அவங்க வந்து மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவ. அந்த அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு புதுமையாக இருந்ததுங்க எனக்கே. அதாவது நம்ம ஒரு ஒரு ராசிக்குள்ள ஒரு குணங்கள் இருக்கும் இல்லையா? 12 ராசிக்கும் நம்ம ராசிக்கே ஒரு குணம் இருக்கும். அது நமக்கே தெரியாது. நம்ம இப்படியா இருப்போம்? என் ராசி இப்படியா? அப்படிலாம் நம்ம நினைப்போம். ஆனா, நமக்கே தெரியாத நம்ம ராசிக்குள்ள ஒளிந்திருக்கிற ஒரு குணத்த தான் அவங்க சொல்லப் போறாங்களாம். அடுத்தது, இந்த 12 ராசிகளுக்கான பெண்களுக்கு, முக்கியமா ஆண்கள விட பெண்களுக்கு முக அழகுக்கு, ஏன்னா இப்ப வந்து எங்கெங்கேயாவது ஆன்லைன்ல விக்கிறதெல்லாம் வாங்கி போடுறீங்க. அதெல்லாம் தப்புன்றாங்க. முடி வளர்றதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. முடியெல்லாம் நீங்க வந்து அவங்க சொல்ற மாரி பராமரிச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். முடி வளர்றதுக்கும், முக அழகா இருக்கிறதுக்கும் வாழ்விய பரிகாரமும், உணவு சார்ந்த ஒரு விஷயத்த சொல்றாங்களாம். கவனமா பாருங்க. வீடியோவ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே நீங்களும் அழகாயிடலாம் இல்லையா? இப்போ அந்த அம்மாவையே நம்ம சந்திப்போம். எவ்வளோ விஷயங்கள், என்னென்ன சொல்லப் போறாங்க, எல்லாத்தையும் நம்ம கேட்போம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். நல்லா அழகா மங்களகரமா இருக்கீங்க. உலகெங்கும் இருந்து கண்டுகளித்துக் கொண்டிருக்கும் ஜோதிடர் யுகம் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்குமே வந்து உங்களின் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். ரொம்ப நன்றி. நீங்க இன்ட்ரோடியூஸே ரொம்ப அழகா இருந்தது. ம். அதாவது 12 ராசிகளுக்கு ம். ஒரு எங்களுக்கு எங்க ராசிக்கு எங்களுக்கே தெரியாத குணங்கள நீங்க சொல்லப் போறீங்க. ஏன்னா, ம். அத பிரமிச்சு பார்க்க போறாங்க ஒரு ராசிக்காரங்களும். அவ்வளோ ஒரு புதுமையான ஒரு விஷயம் இது. புதுமையான ஜோதிடர் உண்மையிலேயே நீங்க. உங்கள முன்பே நீங்கலாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா, அழகுக்கும், முடிக்கும், அத விட எங்க குணம் என்ன அப்படின்னு எங்களுக்கே தெரியாது இல்லையா? அத நீங்க உண்மதான், உண்ம. சொல்லும்போது நாங்க அத ம். அப்படியே அழகா காது குளிர ம். கேட்கணும்னு ம். காத்துட்ருக்கேன். ம். அடுத்தது பெண்களுக்கும் வந்து ம். முக அழகுக்கும், முடி வளர்றதுக்கு எல்லாமே நீங்க சொல்லப் போறீங்க. நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். மக்கள் உங்களுக்காக காத்துட்ருக்காங்க. சொல்லுங்க. என்னென்ன விஷயம் உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வெளில விடுங்க. இப்ப பொதுவாவேம்மா அ. ஒவ்வொரு ராசிக்கு சிறப்பான குணங்கள் இருக்கும். ஆ. ஆனா உங்க ராசிக்குள்ள உங்களுக்கே தெரியாது. ஆமா. அப்ப இந்த வீடியோ பார்க்குறப்ப தெரியும் இதெல்லாம் நமக்குள்ள இருக்கா? நீங்களே பாருங்க ஆச்சரியமா கேட்க ஆரம்பிச்சுருவீங்க. ஆமா. அந்த மாரி உங்களுக்குள்ளே ஒளிந்திருக்கும் ம். திறமைகளை எடுத்து சொல்றதுக்காக தான் இப்ப வந்து வந்திருக்கேன். ம். அது மட்டுமே இல்ல. ம். ஒவ்வொருத்தருக்கும் பாருங்களேன், நம்ம முகம் வந்து அழகா இருக்கணும். ம். எல்லாரும் பார்க்குறப்ப நேர்ல சந்திக்கிற முகத்த தான் பார்ப்பாங்க. ம். அப்ப முகம் அழகா இருந்தா தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். ம். அது பெண்களுக்கு முக்கியமா வேணும்ல. ஆமா. தன்னம்பிக்கை தான் இப்ப ஜெயிக்கவே முடியும். அதனால தான் பாருங்க தன்னம்பிக்கை தரக்கூடிய முக அழகுக்கும், ம். உங்களுடைய ஹெல்த் உடல் அழகுக்கு பாருங்க, அதே முடி ஆரோக்கியமான முடி வேணும். ம். இன்னைக்கு நெறைய முடி இருந்தாலும் பாருங்க குட்டையா வெட்டிக்கிறாங்க. ஆமா. அப்ப அந்த முடி அழகுக்கும், முக ம். அழகுக்கும் ம். உங்களுக்கு ஏத்த மாரி ஒரு உணவியல் பரிகாரம், ம். வாழ்வியல் பரிகாரமா சில கருத்துக்கள எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன். கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்கலாம் உண்மையிலே வந்து எங்களுக்கு தேவை. ம். பெண்களுக்கு சர்க்கரேஸ்வரி அம்மா மாரி ஒரு ஆட்கள்லாம் எங்களுக்கு தேவை. ஏன்னா, உணவு முறைகள் வந்து இப்ப நெறைய மாறிப்போச்சு. அழகுக்கு என்ன சாப்பிடணும்? முடி வளர்றதுக்கு என்ன சாப்பிடணும்? அதெல்லாம் மக்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு தெரியறது கிடையாது.
நிறைய குழந்தைங்க, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க, காலேஜ் குழந்தைங்க, கல்யாணம் ஆனவங்க எல்லாருக்கும் முடியும் இல்லை, முகமே வேறு மாதிரி ஆயிடுச்சு. எல்லாம் இந்த ஆன்லைனில் வாங்கி அதை எதையும் போட்டு நீங்களாம் சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டாக எடுத்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் வந்து மருத்துவ ஜோதிடர், நீங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லணும். இப்போ பார்க்க போகிறது கும்பராசி. இந்த கும்பராசிக்காரங்களுடைய ரகசிய குணம், ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது நமக்குள்ளே இப்படி ஒரு ரகசிய குணம் இருக்கா அப்படின்னு, இல்லையா? அந்த ரகசிய குணத்தை போட்டு உடைச்சிருங்க. அவங்களும் அழகாக இருக்கிறதுக்கும், முடி நல்லா லென்த்தாக நீட்டாக வளர்கிறதுக்கும் ஒரு டிப்ஸ், அருமையாக ஒரு டிப்ஸ் கொடுங்க. கும்பராசிக்காரங்க மனிதநேயம் அதிகமாக இருக்கிறவங்க, ம் மனச்சாட்சிக்கு பயப்படவும் செய்வாங்க. ம் அதே மாதிரி இப்போ ஒருத்தவங்க வந்து புதுசாக ஏதாவது ரூல்ஸ் போட்டிருந்தாங்கன்னா ம் அந்த ரூல்ஸை வந்து மீறுவாங்க. ம் மற்றவங்க போட்ட ரூல்ஸை இவங்க கடைப்பிடிக்க மாட்டாங்க. தனக்குத்தானே வந்து புதியதாக ஒரு கட்டுப்பாடுகளை போட்டுக்குவாங்க சார். நான் தான் ராஜா, நான் ஆமா, தான் மந்திரி. அப்படிதான் இருப்பாங்க. அதனால வந்து இவங்களுக்கு வந்து மற்றவங்க போடுற கண்டிஷன்கள் ஒத்து வராது. வீட்டிலேயே அப்படிதான் கட்டுப்பாடுகளை மீறதும் கும்பராசிக்காரங்க தான். தனக்குள்ளேயே ஒரு சில கட்டுப்பாடுகள் வச்சிருப்பாங்க. அதை வந்து யாருமே வந்து உடைக்க முடியாது. தான் சொல்ற கட்டுப்பாடுகளை மற்றவங்களும் கடைப்பிடிக்கன்னு நினைப்பாங்க. ஆனால் அதுவே வந்து கடுமையானதாக கொண்டு வர மாட்டாங்க. கேட்டா கேளு, கேட்டா போ தலைவிதி அப்படிங்கிற மாதிரி போயிடுவாங்க. பார்த்துக்கங்க. நிறைய வந்து தனித்துவமாக இருக்கக்கூடியவங்க, இயங்கக்கூடியவங்க தான். கொஞ்சம் வந்து சுதந்திர மனப்பான்மை இவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாகவே இவங்களுக்கு வந்து இருக்கும். அதே மாதிரி நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நண்பர்களாகட்டும், அதே மாதிரி வந்து வாழ்க்கை துணையாகட்டும், இவங்களுக்கு அதிகமாக வந்து சமூக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். சமுதாயத்தையே மாற்றணும் அந்த எண்ணங்கள்லாம் இருக்கும். ஆனால் அவங்க செயல்படுத்த நினைச்சு வர்றப்பதான் அங்கே தடை வரும். அங்கே வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அப்போ இவங்களுடைய சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே பாருங்க, எங்கே போனாலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அப்பதான் நம்மளோட நிம்மதியாக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி சமுதாய சிந்தனைகள் அதிகமாக இவங்களுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இவங்களுக்கு வந்து நிறைய வந்து நல்ல திறன்மை வந்து அதிகமாக இருக்கும். எதாக இருந்தாலும் பாருங்க, எந்த ஒரு துறையில் இருந்தாலுமே வந்து இந்த துறையோட ஒரு உச்சிக்கு போகக்கூடியதான் அந்த கும்பராசிக்காரங்க. மக்கள் மத்தியில் நல்ல ஒரு பேர் வந்து இவங்களுக்கு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு முக அமைப்பு, ஒரு பேச்சு திறமை எல்லாமே இருக்க ஆரம்பிக்கும் இவங்களுக்கு வந்து. இவங்களுக்கு வந்து நிறைய வந்து பாருங்களேன், வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக இருக்கும். இவங்க வந்து சாதாரண மிடில் கிளாஸாக இருந்தாலும் சரியா, ஹை லெவலில் இருந்தாலும் பாருங்களேன், இவங்களுக்கு வந்து நிறைய வந்து வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாடு சம்மந்தப்பட்ட நபர்கள், வேற்று மொழி, வேற்று மதம் சார்ந்தவங்க தான் நண்பர்களாக இருப்பாங்க. அவங்க தான் இவங்களுடைய முயற்சிக்கு, வெற்றிக்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடியவங்க. வேற்று மொழியை சேர்ந்தவங்க, வேற்று மதம் சம்மந்தப்பட்டவங்க தான் இவங்களுக்கு வந்து இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க மனசு வந்து ரொம்ப சுதந்திரமாக இருக்க நினைப்பாங்க. யாருக்கும் கட்டுப்படக்கூடாது அந்த மாதிரி அமைப்பு தான் இவங்களுக்கு இருக்குது. வீட்லேயே அதே மாதிரி தான் இருப்பாங்க. அதனால தான் பாருங்க, நிறைய வந்து குடும்பத்துக்குள்ளே வந்து சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புமே இருக்கும். நிறைய விஷயத்தில் இவங்களுக்கு வந்து மாறிக்கணும். இவங்களும் பாருங்க புகழுக்கு மயங்கக்கூடியவங்க தான். புகழ்ந்து பேசுனாலே போதும். இதனாலேயே தான் கும்பராசிக்காரங்க நண்பர்கள்ட்ட வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பாங்க. நண்பர்கள் வந்து இவங்க வந்து புகழ்ந்து பேசினாலே போதும், எல்லா செலவையும் இவங்களே ஏற்றுக்குருவாங்க. வா நல்லா இருக்கியா, அப்போ எங்கேயாவது போய் டிஃபன் சாப்பிட சொல்லி கூட்டு போய் அங்கேயே பாருங்க ஒரு 10,000 பிள்ளை கட்டி விட்டுருவாங்க. அந்த மாதிரி நண்பர்கள் மத்தியில் வந்து இவங்களுக்கு புகழ்ந்து பேசினாலே வந்து இவங்ககிட்ட நிறையா வந்து நம்ம வந்து உதவிகளை நம்ம வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி அவங்க அழகாக இருக்கிறதுக்கும், முடி வளர்கிறதுக்கும் ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள். கும்பராசிக்காரங்க வந்து காற்றை விட மனம் வந்து சிந்தனைகள் அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்தாலும் பரபரப்பாகவே இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து லெமன் தான், எலுமிச்சப்பழம். எலுமிச்சப்பழம் வந்து காலைல எந்திரிச்ச உடனேவும் வெறும் வயிற்றுலேயே வந்து கொஞ்சம் சிறிதளவு வந்து தேன் கலந்துக்கிட்டு கொஞ்சம் வெந்நீர் கலந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு டெய்லி காலையில் வந்து சாப்பிட்டே வரணும். சாப்பிட்டு வந்தாலும் எங்களுக்கு வந்து அந்த நீர் சக்தி கொஞ்சம், நீரால் ஏற்படக்கூடிய அந்த வலிகள் கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பாருங்க, தலைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறையாவது எலுமிச்சம்பழம் தேய்ச்சி இவங்க வந்து குளிக்கணும். குளிச்சாலே இந்த பித்தம் அதிகமாக இருக்கணும். பித்தத்தால் பாருங்களேன் தலை சுத்தல் வாரதெல்லாம் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இந்த குறைபாடுகள் சரியாகிறதுக்கு, முகம் வந்து அழகாக இருக்கிறதுக்கும் லெமன் வந்து உடம்புலையும் எடுத்துக்கிறணும். தலைக்கும் தேய்ச்சி குளிக்கவும் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு 90 நாள் எடுக்கிறவே பாருங்களேன், நல்ல முகத்தில் நல்ல மாற்றம் வர ஆரம்பிச்சிடும். முடியும் பாருங்கள், அந்த கொற்ற தன்மை குறைஞ்சு ஷைனிங்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சூப்பர்மா, தேங்க்யூ தேங்க்யூ. ரொம்ப நல்ல அழகான டிப்ஸு, அழகான பதிவும் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. கும்பராசி நேயர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு அழகான ஒரு டிப்ஸும் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எங்கேயும் போய் பொருள் செலவு பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு எதுவும் நீங்கள் வாங்க வேணாம், எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளையே 12 ராசிக்குமே அவங்க வீட்டில் இருக்கிற பொருளை தான் டிப்ஸாக சொல்கிறாங்க. இது எனக்கு தெரிஞ்சு வந்து முன்னோர்கள், நம்ம தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் சொன்ன சில விஷயங்களை தான் இவங்களும் சொல்கிறாங்க. ஸோ அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் இப்போ தெரியாது, இப்போ இவங்க சொல்லும் போதாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். உங்களுடைய குணமும் சொல்லியிருக்காங்க,
என்ன டிப்ஸு சொன்னாங்கன்னு சொல்லி அதையும் பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஜாதகம் பார்க்கணும், இல்லை வேறு எந்த விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்கணுன்னு இருந்தாலும் இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் சங்கரேஸ்வரி அம்மாக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஆன்லைன்லேயும் இருக்குது, நேர்லேயும் நீங்கள் போய் சந்திக்கலாம். தேங்க்யூ.